ஹலோ ஏஜென்ட்ஸ், டிஜாங்கோவா அதெல்லாம் சப்ப மேட்ருங்க. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு டெக் அண்டர் கவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வில் ஸ்டார்ட் வித் ஹவு டு இன்ஸ்டால் டிஜாங்கோ, அதுக்கப்புறம் ஹவு டு கிரியேட் அ ப்ராஜெக்ட், ஹவு டு கிரியேட் அ ஆப். இது மூணுத்தையும் பார்க்க போகிறோம். இது மூணுத்தையும் தான் ஸ்டார்டிங் ஸ்டெப்ஸ். ஒரு ஜாங்கோ அப்ளிகேஷனை ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் இதுதான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ. முன்னாடியே நம்ம பைத்தான் அண்ட் பிப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து பிப் இன்ஸ்டால் ஜாங்கோன்ற கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் இன்ஸ்டால் த பைத்தன் பேக்கேஜ் ஆஃப் ஜாங்கோ. அதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாங்கோ -admin ஒரு EXE கிடைக்கும். அது நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணும்போது அதுவே வரும், லைக் டேப் கொடுக்கும்போது இது கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஜாங்கோ அட்மின் exe ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் நேம். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் நேம் வேணால் உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே மெயினான ஒரு குறிப்பிட்ட பைத்தன் ஃபைல்ஸ்லாம் வரும். அதனால் நம்ம கண்டினியூஸ் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் மெயினான ஃபைல் பார்த்தீங்கன்னா settings.py தான். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆப் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு manage.pyன்னு ஒரு ஃபைல் கிடைக்கும். அந்த manage.py ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாங்கோ, அதே ஜாங்கோ அட்மின் exe கால் பண்ணி அது ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆப், எல்லாமே ஸ்மாலில், எதுவும் கேப்ஸ் இல்லை, ஸ்டார்ட் ஆப் ஸ்பேஸ் ஆப் நேம் கொடுத்தீங்கன்னா இட் வில் கிரியேட் த ஆப் அக்கார்டிங் டு யுவர் நேம். இது எதில் நடக்கும்னா நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டராக கிரியேட் ஆகும். லைக் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே ஆப் ஃபோல்டராக கிரியேட் ஆகும். இந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்ட ஒரு 6 ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். மெயினான ஃபைல் பார்த்தீங்கன்னா வியூ, மாடல்ஸ், URLs, இது மூணு தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். மற்றதும் லைக் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து மாறும். தேங்க்யூ. இந்த மாதிரி டெக் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் பண்ணுங்கள்.